வணக்கம். 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாகவும், நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். சர்வ சங்கட்டங்களும் விலக, சர்வ எண்ணங்களும் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் சற்று செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கிவிடும் என்பதனால் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்து நிறைவேறும். சுவாதி அனைத்து விதத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலை செய்யும் போதும் பாதுகாப்பு மிகவும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் சற்று மன ஆறுதலும் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கும். விசாகம் காலை வரை சிறப்பாக இருக்கும், மாலை 5 மணி வரை. பிறகு அனைத்து விதத்திலும் கவனம் வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கட்டம், மன உளைச்சல்கள், மன தோய்வை ஏற்படுத்திவிடும். அதனால் செய்யும் வேளையில் கவனம், எச்சரிக்கை, பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. அடுத்த கிழமை காண இருப்பது விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் அனைவரிடத்திலும் பழகும் போது பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மாலை நேரத்தில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். பூசம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மாலை நேரத்துக்கு பிறகு இரவு நேரத்தில் மன சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆயில்யம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மாலை 5 மணி வரை சிறப்பாக இருக்கும். பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிகவும் நன்று. அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவோர் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பக்குவம் அவசியம் தேவை. இரவு நேரத்தில் மன சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். பூராடம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மாலை 5 மணிக்கு பிறகு பயணம் செய்வதையும் வேலை செய்யும் போதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்திராடம் கவனத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும்.